இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் கிட்ட ஒரு பான் இருக்கு. சோ அதனால இந்த கேமை ஒயிட் வின் பண்ணிடுவாங்களா? தியரிட்டிக்கலா வின் பண்ண முடியாது. 250 இயர்ஸ்க்கு முன்னாடியே டேனிகன் பிளீடர் அப்படிங்கிற ஒரு புக்ல இந்த மாதிரி பொசிஷன் வந்தா தியரிட்டிக்கலா கேம் டிரா தான் ஆகும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இன்ன வரை அதுல சேஞ்சஸே கிடையாது. இததான் நாம பிளீடர் பொசிஷன் சொல்லுவோம். ஒயிட் பிளாக்கோட கிங்க கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ அது போக பானை மூவ் பண்ணாலும் கிங் பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குது. சோ இப்படி அட்வான்டேஜ் கொடுக்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் சோ இந்த இடத்துல ஒயிட் பான் d6 மூவ் பண்ணா பிளாக் இங்க இந்த 3 ரேங்க்ல எந்த ரேங்குக்கு கொண்டு வந்தாலும் இந்த கேம பிளாக்கால டிரா பண்ண முடியும். சோ உதாரணத்துக்கு இங்க செகண்ட் ரேங்க் கொண்டு வராங்கன்னா சோ அடுத்து செக் வச்சாலும் கிங் பழையபடி d7 தான் வரப்போகுது. பானை புஷ் பண்ணாலும் இங்க ரூக் c2 செக். சோ திரும்ப கிங்க கொண்டு போனா d2 செக். சோ திரும்ப கிங்க கொண்டு போனா c2 செக். இப்படி கிங்க எங்க கொண்டு போனாலும் மாத்தி மாத்தி செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த ரூக்குக்கு க்ளோஸ் ரேஞ்சில கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணா இந்த பானை ஒயிட் லூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால கேம் டிரா ஆயிரும். சப்போ பிலிடர் பொசிஷன்ல நீங்க கவனிக்க வேண்டியது பாஸ்ட் பான் இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் உங்களோட கிங் இருக்கணும். சோ பக்கத்துல இருக்கிற 2 ஃபைல்ஸ்ல எந்த ஃபைல்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். சோ அடுத்தது உங்க ஆப்பனண்ட் ஒயிட் பிளே பண்ணாங்கன்னா அவங்களோட பான் 6th ரேங்க்கு வர்ற வர உங்க ரூக்க நீங்க 6th ரேங்க்லயே தான் மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் 6th ரேங்க்கு பானை மூவ் பண்ணிட்டாங்கன்னா சோ அதுக்கப்புறம் உங்களோட ரூக்க 3 ரேங்க்ல எந்த ரேங்க்குக்கு வேணாலும் கொண்டு போயிட்டு பெர்பெச்சுவல் செக் வச்சு கேமை டிரா பண்ணலாம்.